ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வீடுதோறும் அரசு சேவைகள் மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் நாளை முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியான நிலையில் மாநிலத்திற்கு முறையான நிரந்தர டிஜிபி இல்லாததுதான் காரணம் என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வந்தன. 1990 பேட்ச் IPS அதிகாரியான சங்கர் ஜிவால் 2023 தமிழக சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக பொறுப்பேற்றார். அவரது பணிக்காலம் 2025 ஆகஸ்ட் 31 தேதியுடன் முடிவடைந்தது. அவரது ஓய்வுக்கு பிறகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவரை புதிதாக உருவாக்கப்பட்ட தமிழ்நாடு தீயணைப்பு ஆணையத்தின் முதல் தலைவராக நியமித்தார். சங்கர் ஜிவால் ஓய்வு பெறுவதற்கு முன்பே தமிழக அரசு 9 மூத்த IPS அதிகாரிகளின் பெயர்களை UPSCக்கு அனுப்பியிருந்தது. பிரகாஷ் சிங் வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கிய வழிகாட்டுதலின்படி ஓய்வு பெறும் டிஜிபிக்கு குறைந்தது 6 மாதங்களுக்கு முன்பு புதிய பட்டியல் அனுப்பி 2 ஆண்டுகள் குறைந்தபட்சம் பதவியில் இருக்கும் வகையில் நிரந்தர நியமனம் செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தியிருந்தது. ஆனால் பட்டியல் அனுப்புவதில் தாமதம் ஏற்பட்டதால் ஆகஸ்ட் 31 தேதியன்று சங்கர் ஜிவால் ஓய்வு பெற்ற உடனேயே 1994 பேட்ச் IPS அதிகாரி G. வெங்கட்ராமன் பொறுப்பு டிஜிபியாக நியமிக்கப்பட்டார். அவர் சட்டம் ஒழுங்கு டிஜிபி பொறுப்பையும் கூடுதலாக ஏற்றார். இந்த நியமனம் உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலுக்கு எதிரானது என விமர்சனம் எழுந்தது. எதிர்க்கட்சிகளான அதிமுக, பாஜக உள்ளிட்டவை திமுக அரசை கடுமையாக விமர்சித்தன. போலீஸ் நிர்வாகத்தை தேர்தலுக்கு முன்பு அரசியல் கட்டுப்பாட்டில் வைக்கும் நோக்கில்தான் நிரந்தர டிஜிபியை தாமதப்படுத்துகிறார்கள் என்ற குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த விவகாரம் உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றம் வரை சென்றது. இறுதியாக பிப்ரவரி மாத விசாரணையில் 3 வாரங்களுக்குள் நிரந்தர டிஜிபி நியமனத்தை முடிக்க உத்தரவிட்டது. இந்த நிலையில் தேர்தல் ஆணையம் சந்தீப் ராய் ரத்தோரை தமிழகத்தின் நிரந்தர டிஜிபியாக நியமித்து உத்தரவிட்டுள்ளது. பரபரப்பான அரசியல் சூழலில் புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கும் டிஜிபி யார் என்று பார்ப்போம். டிஜிபியாக சங்கர் ஜிவால் நியமிக்கப்பட்ட பிறகு அவர் வகித்து வந்த சென்னை மாநகர காவல் ஆணையர் பதவியை சந்தீப் ராய் ரத்தோர் ஏற்றார். ஆனால் கடந்த 2024 ஆண்டு பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை சம்பவத்தை தொடர்ந்து சென்னை மாநகர காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் உள்ளிட்ட முக்கிய காவல் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டனர். 1992 ஆண்டு IPS பேட்சை சேர்ந்த சந்தீப் ராய் ரத்தோர் கோவை துணை ஆணையராக பணியாற்றியவர். 1998 ஆண்டு கோவையில் நடந்த பயங்கரவாத சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகளை கைது செய்ததில் முக்கிய பங்காற்றியவர். அதன் பிறகு சென்னை மாநகர துணை ஆணையராக பதவி வகித்த போது பராமரிப்பு செலவை குறைக்கும் வகையில் சிக்னல் விளக்குகளுக்கு பதில் LED சிக்னல்களை அறிமுகம் செய்து வைத்து பலரிடமிருந்து வரவேற்பை பெற்றார். அதைத் தொடர்ந்து 2003 காலகட்டத்தில் CBCID SPயாக பணியாற்றிய சந்தீப் ராய் ரத்தோர் முத்திரைத்தாள் மோசடி விவகாரத்தில் குற்றவாளிகளை அடையாளம் காண்பதில் முக்கிய பங்காற்றினார். 2005 ஆண்டு தூத்துக்குடி SP, 2010 மத்திய தொழிலக பாதுகாப்பு படை DIG, 2016 கடலோர பாதுகாப்பு குழும IG, 2019 தமிழக சீருடை பணியாளர் தேர்வாணைய தலைவர் உள்ளிட்ட பதவிகளை வகித்தார். இதனைத் தொடர்ந்து 2023 ஆண்டு சென்னை கமிஷனராக பொறுப்பேற்ற சந்தீப் ராய் ரத்தோர் ஆம்ஸ்ட்ராங் சம்பவத்திற்கு பிறகு காவலர் பயிற்சி கல்லூரி டிஜிபியாகவும் கூடுதல் பொறுப்பாக தமிழ்நாடு போலீஸ் அகாடமியின் இயக்குநராகவும் மாற்றப்பட்டார். இந்த நிலையில்தான் தற்போது தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக நியமிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பான நடைமுறைகளின்படி டிஜிபியை தேர்ந்தெடுப்பதற்காக ஏற்கனவே ஆலோசனைகள் நடத்தப்பட்டு பரிந்துரைத்த பட்டியலில் சந்தீப் ராய் ரத்தோர் பெயரும் இருந்துள்ளதாக கூறப்படுகிறது. தேர்தலுக்கு முன்பாகவே இந்த நியமனம் நடக்கும் என்ற எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் தற்போது தேர்தல் ஆணையம் சந்தீப் ராய் ரத்தோரை தமிழக சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக நியமித்துள்ளது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.